நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பல்வேறு மக்கள் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. சமீபத்தில் கட்சியின் செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் திமுக மற்றும் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணியில் இணையாது என்றும், விஜய் தலைமையில்தான் கூட்டணி என்றும், அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த மாதம் 2வது பெரிய மாநாடு நடைபெற உள்ளது என்றும், அதன் பிறகு விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆலோசகராக பணியாற்றிய தேர்தல் வியூக வகுப்பாளர் மற்றும் ஜன் சுராஜ் கட்சி நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் தற்போது அந்த பணியில் இருந்து இடைவேளை எடுத்துள்ளார். சமீபத்தில் அவரிடம் இருந்து வந்த தகவலின்படி, நான் தற்போது பீகாரில் தேர்தல் பணியில் முழுமையாக இறங்கியுள்ளேன். நவம்பர் மாதத்திற்கு பிறகு விஜய்க்கு ஆலோசகராக தொடர்வதற்கான முடிவை எடுப்பேன் என தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்திற்காக பணியாற்றிய சிம்பிள் சென்ஸ் அனாலிட்டிக்ஸ் நிறுவனத்தில் இருந்த 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அண்மையில் விலகினர். மேலும் சிலர் தற்போது தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாளராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா நடத்தும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் எனும் ஆலோசனை குழுவில் பணியாற்றி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் மற்றொரு ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியும் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக பணிபுரிந்து வருகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 1வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரசாந்த் கிஷோர், நான் விஜய்க்கு ஒரு நற்பிரியராகவே வந்து பேசுகிறேன். அவர் எந்த ஆலோசனையும் தேவைப்படாத தலைவர். விஜய் என்பது ஒரு மாற்றத்தின் உருவம், தமிழ்நாட்டுக்கான புதிய நம்பிக்கை. தமிழக வெற்றிக் கழகம் ஒரு கட்சி அல்ல, ஒரு புரட்சி என கூறினார். ஏற்கனவே கடந்த தேர்தல்களில் திமுகவிற்கு வேலை செய்த பிரசாந்த் கிஷோர் இந்த முறை அதிமுகவிற்கு வேலை செய்ய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதன் பிறகுதான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மாறியதாக செய்திகள் வெளியானது. தற்போது அவர் விலகி இருப்பது பீகார் தேர்தல் பணி காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது பற்றிய முழுமையான செய்திகள் வெளியாகவில்லை. தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சிகளான திமுக, அதிமுக போன்ற கட்சிகளும் தேர்தலுக்கான பணிகளை தீவிரமாக தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.